தக்ஃபுலு அது பொறுப்பேற்கிறது, ஹிஃப்லஹு அதை பாதுகாக்கவும், சியானத்துக்கு அதை பராமரிக்கவும். அந்த இஸ்லாம் இந்த சட்டங்களை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் பொறுப்பேற்கிறது. இப்போ அம்மல் மாலு பொருளாகிறது, பக்கத்து நிச்சயமாக வல அல் இஸ்லாம் இஸ்லாம் வைத்திருக்கிறது, ஃபி இக்திசாபிஹி அதை சம்பாதிப்பதிலே, வத்த நாவுலுஹி அதை அடைவதிலே, வத்த பாதுலுஹி அதை பிரயோகிப்பதிலே வைத்திருக்கிறது, அஹ்காமன் சட்டங்களை வைத்திருக்கிறது. வல ஃபஅலு இஸ்லாம் ஃபாயிலு, அஹ்காமன் மஃபூலு எல்லாம் ஃபி ஜார் மஜ்ரூர், ஹுதூதன் எல்லைகளையும் வைத்திருக்கிறது. இன்னஹு நிச்சயமாக அது, கிவாமு ஹயாத்தில் இன்சான் இன்னும் நிச்சயமாக அந்த பொருளாதாரம், கிவாமு அஸ்திவாரம், ஹயாத்தில் இன்சான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அஸ்திவாரமாக இருக்கும். முஸ்கிலத்துகு அதனுடைய சிக்கல்கள், அலமில் முஸ்கலாத்தி சிக்கல்களில் மிக மகத்தான சிக்கல்களாக இருக்கும். முஸ்கிலத்துகு அந்த பொருளாதாரத்துடைய சிக்கல்கள், மின் அலமில் முஸ்கிலாத்தி மிகப்பெரிய சிக்கல்களாக இருக்கும். அலம்னா பெரிய, முஸ்கிலாத்தான் சிக்கல், மிகப்பெரிய சிக்கல்களாக இருக்கும். ஃபக்கது ஃபக்கத்து தோல்வி அடைந்திருக்கிறது, ஃபி இல்லிஹா அதை களைவதிலே, மதாஹிபுல் இக்திசாதியத்துல் கதீமத்து வல் ஹதீசத்து வழிமுறைகள், பொருளாதார வழிமுறை, இக்திசாதியத்துனா பொருளாதார வழிமுறைகள், கதீமத்துனா பழைய பொருளாதார வழிமுறைகளும், வல் ஹதீசத்து நவீன பொருளாதார வழிமுறைகளும் அந்த பொருளாதார சிக்கல்களை களைவதிலே தோல்வியடைந்து இருக்கிறது. அஹ்ஃபகத்துனா தோல்வியடைந்திருக்கிறது, ஃபி இல்லிஹா அதை களைவதிலே, மதாஹிபு வழிமுறைகள், பொருளாதார வழிமுறைகள். வல் இஸ்லாம் இஸ்லாம் ஆகிறது, கது ஹல்ல களைகிறது, ஹாதிகள் முஸ்கிலத்தை இந்த சிக்கல்களை களைகிறது, அவிழ்க்கிறது, நீக்குகிறது. எப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். பிமா ஒன்றை கொண்டு, லம்மன அது பொதிந்து கொள்ளுமே, சஆதத்தை வெற்றியை பொதிந்து கொள்ளுமே, பனி ஆதம மனிதர்களுடைய ஜமீஅன் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய வெற்றியை பொதிந்து கொள்ளுமே. அந்த ஒன்றை கொண்டு இந்த சிக்கல்களை இஸ்லாம் தீர்க்கிறது. ஃபி குல்லி அம்சாரின் எல்லா நாடுகளிலேயும், ஃபி குல்லி அஹ்சாரின் எல்லா காலங்களிலேயும், எல்லா நாடுகளிலேயும் எல்லா காலங்களிலேயும் இந்த பொருளாதார சிக்கல்களை இஸ்லாம் எளிமையாக தீர்க்கிறது. தாலிக்க அதுவாகிறது, பி வலஇ அஹ்காமின் சட்டங்களை வைப்பது கொண்டு, முத்தநவ்வியத்தின் பலதரப்பட்ட, முத்தஃபர்ரியத்தின் கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான், பிரிந்தன்னு அர்த்தம், பலதரப்பட்ட சட்டங்களை வைப்பது கொண்டு, தத்தஹல்லசு தாலிக்க அதுவாகிறது, பி வலஇ வைப்பது கொண்டாயிருக்கும், அஹ்காமின் முத்தநவ்வியத்தின் முத்தஃபர்ரியத்தின் பலதரப்பட்ட சட்டங்களை வைப்பது கொண்டாயிருக்கும், தத்தஹல்லசு சுருக்கமாகும், ஆதில் அஹ்காமு இந்த சட்டங்கள் சுருக்கமாகும், ஃபி உசூலில் ஆத்தியா பின்வரக்கூடிய அடிப்படைகளில் இவைகள் சுருக்கமாகும். அப்படின்னா இந்த பொருளாதார சிக்கல்களை நீக்கிறதுக்கு இஸ்லாம் என்னென்ன வழிகளை கூறியிருக்கிறதோ அதையெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் ஆயிரவன், ஹாலிகுன் படைத்திருக்கிறான், படைக்கக்கூடியவன், குல்லி ஷைஇன் எல்லா வஸ்துக்களையும் படைக்கக்கூடியவன், லஹு அவனுக்கு இருக்கிறது, மாஃபிஸ் சமாவாத்தி வானத்தில் இருக்கின்றவைகளும், ஃபில்லர்லி பூமியிலே இருக்கின்றவைகளையும் அவனுக்கே சொந்தம், லஹுக்கு அவனுக்கே சொந்தம்னு அர்த்தம் வச்சுங்க. வல் ஃபல்லர்லு பூமி ஆகிறது, வமா ஃபீஹா இந்த பூமியில் இருக்கக்கூடியவள் ஆகிறது, ஹல்குஹு அவனுடைய படைப்புகளாக இருக்கும், வ மில்குஹு அவனுடைய உரிமைகளாக இருக்கும், வலாக்கின்னஹு என்றாலும், வலாக்கின் அல்லாஹ் இந்த ஹூ வந்து அல்லாஹ் அதனால தான் தாளான்னு விட்டுருக்காங்க. என்றாலும் அல்லாஹ் ஆகிறவன், ஹலக்க படைத்தான், அருள பூமியை படைத்தான், வமா ஃபீஹா அதில் இருக்கின்றவர்களை படைத்தான், இன்சானி மனிதனுக்காக பூமியையும் அதில் இருக்கின்றவர்களையும் படைத்தான், வசாயிர் அனாமி ஏனைய படைப்புகளையும் அவன் படைத்தான். அனாம்னா விலங்குகள், ஏனைய ஜீவராசிகளையும்
அவன் படைத்தான். வல் அருளு பூமியாகிறது, அருளுல்லா அல்லாஹுடைய பூமியாக இருக்கும். வல் மாலு பொருளாகிறது, மாலுல்லா அல்லாஹுடைய பொருளாக இருக்கும். வல் இபாது அடியார்களாகிறவர்கள், இபாதுல்லாஹி அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கும். வன்னாசு வன்னாசு முஸ்தஹ்லிஃபூன முஸ்தஹ்லிஃபூன வாரிசாக இருக்கிறார்கள். இஸ்தஹ்லஃபஹும் அவர்களை வாரிசாக ஆக்கினான் அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை வாரிசாக ஆக்கினான். அல்லர்லி பூமியின் மீது, வமாஃபிகா அதில் இருக்கின்ற ஒன்றின் மீது அல்லாஹ் அவர்களை வாரிசாக ஆக்கினான். வஹாதல் இஸ்திஹ்லாஃபு இந்த வாரிசாக்குதல், இன்னமாகுவ நிச்சயமாக அதுவெல்லாம், அலா சபீல் இஹ்தியாரி வல் இபுத்திலாயி இஹ்திபார் அப்படின்னாலும் சோதனை செய்கிறது, இபுத்திலானும் சோதனை செய்கிறது. அப்போ அல்லாஹ் இப்படி பூமியில் மனிதர்களை வாரிசாக்கியிருக்கான்ல, அது வந்து ஒரு சோதனை அப்படிங்கிறாங்க. கமா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதை போல, இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் முஸ்தஹ்லிஃபுக்கும் உங்களை வாரிசாக ஆக்கியிருக்கிறான், ஃபீஹா அதிலே, எண்ணூறு பார்க்கிறான், கைஃப தஅமலூன நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அவன் பார்க்கிறான். வல் ஹலீஃபத்து கலீஃபாகிறவர், லா யத்தஸர்ரிஃபு திரும்புவதில்லை, ஃபி மில்கி முஸ்தஹ்லிஃபிஹி ஃபி மில்கி அதிகாரத்திலே,